Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல Asus ல இருந்து ரீசன்ட்டா லான்ச் பண்ண TUF F16 லேப்டாப். இது வந்து RTX 5070 கிராஃபிக் கார்டோட பவர் பண்ணுது. இந்த லேப்டாப்போட இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். இந்த லேப்டாப் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் வரும். பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்கும்போது லேப்டாப் இருக்குது, ஒரு 280 வாட் சப்போர்ட்டில் ஒரு சார்ஜருமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த லேப்டாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீல்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் வந்து அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ATT டீல்ஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேப்டாப்போட டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து தெரியும். கார்னரில் அந்த டஃப் பிராண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே கீழே வந்து நமக்கு அந்த ஏசுஸோட பிராண்டிங் வந்து பார்க்க முடியுது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ப்ராப்பரான வென்ட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் லிட் இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணல. அண்ட் ஸ்க்ரீன் வந்து 180 டிகிரி வரைக்குமே வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும். கீபோர்டோட ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை. அண்ட் ஸ்க்ரீன் வந்து பெருசாக வாபிள் ஆகிற மாதிரி இல்லை. எஸ், வாபிள் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம், பட் ரொம்ப பெருசாக இல்லை. எந்த டைரக்ஷனில் ட்ரில்ட் பண்ணாலுமே அந்த டைரக்ஷனில் வந்து ஃபர்மாக வந்து இருக்கும். ஹிஞ்ச் குவாலிட்டிலையுமே வந்து பெருசாக நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ரண்ட் சைடில் பார்க்க முடியாது, ஸ்க்ரீனோட பேக் சைடில் தான் இருக்கும். அது சார்ஜ் ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருது அப்படின்னா அந்த எல்இடிஸ் வழியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரியரில் இந்த வெண்ட் டிசைன் வந்து இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது, ரப்பர் ஃபீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரான வெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து ஒரு நல்ல சாலிட் பில்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 800 சர்டிஃபிகேஷனோட வருது. ஒரு சில ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி வந்து நம்ம மேக்ஸிமம் கீழே போடாமல் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். நம்ம ஏசுஸோட அந்த பட்ஜெட்டில் எக்ஸ்போர்ட் புக் P1லாம் பார்த்துருப்போம். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பண்ணியிருப்போம். எக்ஸ்போர்ட் புக் P1லேயே வந்து ஓரளவுக்கு நல்ல பில்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல சுப்பீரியரான பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்போட ஓவரால் வெயிட்னு வரப்போ 2.2 kgs இருக்குது. வித் சார்ஜரோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 kgs வெயிட் வந்துடும். சார்ஜர் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக தான் இருக்கும். 280 வாட் சார்ஜர். அண்ட் லேப்டாப்போட போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு அந்த சார்ஜிங் போர்ட்டு ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து RJ45 போர்ட் இருக்குது, HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 Type-C போர்ட் இருக்குது. இது வந்து Thunderbolt சப்போர்ட் பண்ணோம். பக்கத்துலேயே வந்து ஒரு Type-A போர்ட் அண்ட் காம்போ ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் 2 Type-A போர்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். Type-A போர்ட்ஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து ஒரு 3 போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இந்த லேப்டாப்பில் RGB கீபோர்ட் செட்டப் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து சிக்லெட் கீபோர்டு தான். கீபோர்டோட லைட்டிங் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக Asus V16 லேப்டாப் கவர் பண்ணியிருப்போம். அதில் WASD கீஸ், ஆரோ கீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சிமிலர் செட்டப் வந்து இந்த லேப்டாப்லேயுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் இது ஆரோ கீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆரோ மார்க்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் WASD கீஸ் மட்டும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு கேப்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அது மட்டும் தனியாக யூனிக்காக இருக்கும். கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கேமிங் லேப்டாப் தோற்றம் இல்லை அப்படின்னாலுமே வந்து உள்ளே இந்த கீபோர்டு ஏரியாஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் ஃபீல் இருக்கும். கீபோர்ட் ஸ்பேசிங் அடிக்குவேட்டாக இருக்குது. நம்பர் கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சைஸ் கீபோர்டு தான் இது. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து ஆஃபீஸ் ஒர்க்குமே வந்து நம்மளால் பண்ண முடியும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஃபுல் சைஸ் கீபோர்டு இருக்கக்கூடிய லேப்டாப்ஸை இல்லை கீபோர்டே கூட வந்து ஃபுல் சைஸ் அந்த நம்பர் கீஸோட யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் RGB பேக்லைட் சப்போர்ட் இருக்குது. நம்ம செட்டிங்ஸ்லையுமே வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீபோர்டில் வந்து டெடிக்கேட்டடாக வந்து கோபைலட் சுவிட்சுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக கோபைலட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாப்பில் மல்டிமீடியா கீஸோட ஆர்மரி கிரேட்க்குமே வந்து ஒரு செப்பரேட் கீ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம ஆர்மரி கிரேட் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஆர்மரி கிரேட்குள்ளே வந்து நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து சிஸ்டம் யூசேஜ் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன மற்ற Asus டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆரா சிங்க்லையுமே வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியும். அண்ட் ப்ரொஃபைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ரோஸ்மே வந்து செட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன் இருக்குது. Asus லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆர்மரி கிரேட்குள்ளே போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் மை Asus ஆப் சப்போர்ட்குள்ளே போய் நம்ம சிஸ்டம் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். வெப் கேமரான்னு பார்க்கும்போது 1080p கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டான குவாலிட்டியில் வந்து வீடியோ எடுக்க முடியும். லைட்டிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்றப்போ நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம பார்ப்போம். பட் நம்ம பட்ஜெட் லேப்டாப்ஸில் வந்து ப்ரைவசி ஷட்டர் வந்து ரெகுலராக நிறைய மாடல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த லேப்டாப்பில் வந்து அந்த ப்ரைவசி ஷட்டர் வந்து இல்லை. அந்த ப்ரைவசி ஷட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிஸ்பிளேன்னு வரப்போ ஒரு ஜெய்ஜாண்டிக் 16 inch டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 400 nits பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. 2.5K ரெசல்யூஷனோட வந்துடுது. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்மே இருக்குது. டிஸ்பிளேயோட வியூ
வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. பிரைட்னஸ் வந்து இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளேக்கு ஆன்டி கிளேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆட் ஆன் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹார்ஸ் லைட்டு விண்டோக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெகுலர் யூசேஜ்லேயே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ஆன்டி கிளேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்டிமீடியா யூசேஜ் மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப நம்ம பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அந்த விஷயத்தில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட யூசேஜ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. மல்டிமீடியா யூசேஜாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி ஏரியாஸுமே வந்து நம்ம டிஸ்பிளேல பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் செட்டிங்ஸில் நம்ம வந்து கலர் ப்ரொஃபைலுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆர்மரிக் ரேட்டில் வந்து கேம் விஷுவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே வந்து டிஃபால்ட்டு ரேசிங் சீனரி நிறைய ப்ரீசெட்டோட வந்துடும். ஸோ நமக்கு தேவையான ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். FPS சினிமா இந்த மாதிரி ஐ கேர் மோட்லாம் இருக்குது. டிஃபால்ட் மோட்லேயே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணியுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ்னு வரப்போ ஸ்பீக்கர்ஸோட லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் ரொம்ப சூப்பர் லவுடான ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ரீசெண்டாக வந்து S14 லேப்டாப் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கக்கூடிய லேப்டாப், பட் பயங்கர லவுடாக இருந்தது. நான் யூஸ் பண்ண Asus லேப்டாப்பில் எனக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது வந்து ரொம்ப சூப்பர் லவுடுன்னு சொல்ல முடியாது. பட் ரெகுலர் யூசேஜ் மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குலாமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். Asus V16 லேப்டாப்போட ஓரளவுக்கு நல்ல லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் இது இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக இல்லை, இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது வந்து i7 வேரியண்ட்டு 14650HX ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கோர்ஸ் அண்ட் 24 த்ரெட்டோட வந்துடும். ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA RTX 5070 GPU, 8GB VRAMும், TGP வந்து 115 வாட் சப்போர்ட் இருக்குது. 1TB M.2 SSDயும் 32GB DDR5 RAM சப்போர்ட் இருக்குது. SSD அண்ட் ரேம்க்கு வந்து அடிஷ்னல் ஸ்லாட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் தேவைப்படுதுன்னா 64GB RAM வரைக்குமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSDயோட ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ரெகுலர் யூசேஜில் நம்ம பெருசாக வந்து அந்த ரீட் ரைட் ஸ்பீடில் பெருசாக லாகிங் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸ்டோரேஜ் டெஸ்ட் பண்ணப்போ ஸ்கோர்ஸ் வந்து அரௌண்ட் 5000 வந்தது. டெய்லி யூசேஜ்க்கு வந்து லேப்டாப்ஸ் எங்கேயுமே வந்து நம்ம லேக் ஹிக்கப்ஸ்லாம் நோட்டீஸே பண்ண மாட்டோம். ஸோ நான் ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பி இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி RDR2 வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தான். என்னோட யூசேஜ் ரெகுலராக வந்து ஃபில்மோரால வீடியோ எடிட்டிங் தான். வீடியோ எடிட்டிங் நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் போனாலுமே வந்து பெருசாக வந்து டைம்லைனில் லேக் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ரெண்டரிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபோட்டோ எடிட்டிங், இன்டென்ஸ் எந்த மாதிரி ஒரு டாஸ்க் நீங்கள் த்ரோ பண்ணாலுமே வந்து லேப்டாப் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே வந்து லேக் ஹிக்கப்ஸ் வந்து நான் பர்சனலாக வந்து நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான ஜிபியும் இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து RDR2 மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் 75 FPS வந்து கிடச்சிட்ருக்கு. அண்ட் டெம்பரேச்சர்ஸுமே வந்து அரௌண்ட் 85 டிகிரிஸில் இருந்தது. ஸோ கேமிங்க்கு வந்து ஓரளவு கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. டெடிக்கேட்டடாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். Geekbench, PC Mark 10 அண்ட் Cinebench கோர்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ Windows 11 ஹோம் வெர்ஷனோட வரும். அடிஷ்னலாக வந்து 100GB மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 year McAfee ஆன்டிவைரஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் MS Office 2024மே வந்து லைஃப் டைம் வெர்ஷனுமே வந்து இந்த லேப்டாப்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்பாக்ஸோட கேம் பாஸ்மே வந்து 3 மந்த்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Wi-Fi 6E சப்போர்ட் அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட்டோட வருது. Wi-Fi யூசேஜில் கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. லேண்ட் போர்ட்டுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த லேப்டாப்க்கு வந்து 90 Wh பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 280 Watt சார்ஜர் வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொப்ரேட்டரி சார்ஜிங் போர்ட்டோட தான் வருது. ½ an hourல வந்து 50% சார்ஜ் ஆகுது. அண்ட் 1 hour 15 minutes 1 hour 20 minutesலேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, டக்குன்னு வந்து சார்ஜ் ஆகிடுது. அண்ட் 100 Watt PD சார்ஜிங்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது PD சார்ஜர் இருந்தாலுமே வந்து இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப்னு வரும்போது இங்கே தான் வந்து கேமிங் லேப்டாப் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பெருசாக வந்து நம்மளால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி பேக்கப் வருது. ஸோ நம்மளோட டெய்லி டே டு டே யூசேஜ், ப்ரௌசிங்கு, சோஷியல் மீடியா ஆப்ஸ் இந்த மாதிரி ரெகுலர் யூசேஜில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 4 to 5 hours வருது. சைலண்ட் ப்ரொஃபைலில் செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து ஒரு 30 to 35% வச்சுட்டு வீடியோ கன்செப்ஷன், மல்டிமீடியா யூசேஜ் இந்த மாதிரி அதுவும் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கேமர்ஸ் அப்படின்றப்போ நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேப்டாப் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி தான் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஏசுஸோட வெப்சைட்டோ, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக 2 lakh வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1.8 லேக் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக அந்த பேங்க் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. 1.7 லேக் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். Asus TUFலேயே வந்து A16 வேரியன்ட் இருக்குது, ரைசன் பவர்ட் பண்ண லேப்டாப்பு. அதுவுமே வந்து RTX 5070 பவர் பண்ண மாடல் தான் அது. அந்த லேப்டாப் வந்து இதோட ஒரு 10,000 ருபீஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு கம்மியான ப்ரைஸ்லையுமே வந்து வாங்க முடியும். CPU பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிக இம்பார்ட்டண்ட்டோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல் முடிஞ்சால் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து Asus லேப்டாப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்போட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.